Welcome to our channel, Daily Bible Tamil in English. Word of God. பைபிள் சவாலின் 228வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் ஏசாயா புத்தகத்தின் 7 முதல் 9 வரை வாசிக்கிறோம். இந்த பகுதிகள் பயம், நிச்சயமற்ற சூழ்நிலைகள் மற்றும் சோதனைகளின் நடுவிலும் தேவன் தமது வாக்குத்தத்தங்களுக்கு எப்போதும் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன. மனித பலத்தையோ உலகத்தின் தீர்வுகளையோ சாராமல் முழுமையாக அவர் மேல் நம்பிக்கை வைக்க அவர் நம்மை அழைக்கிறார். மேலும் சமாதான பிரபுவாகிய வரவிருக்கும் மேசியாவை பற்றிய அற்புதமான வாக்குத்தத்தத்தையும் நாம் காண்கிறோம். அவருடைய ராஜ்யம் என்றென்றும் நிலைத்திருக்கும். தேவனுடைய வார்த்தையின் இந்த பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ளும் நாம் நமது விசுவாசத்தை பலப்படுத்தி அவருடைய மாறாத வாக்குத்தத்தங்களில் இளைப்பாரி அவர் மட்டுமே தரும் நம்பிக்கையோடு உறுதியாக நடப்போம். இன்று அவரை முழுமையாக நம்பி பின்பற்ற தயாரான இதயத்துடன் இந்த நாளை ஆரம்பிப்போம். Welcome to day 228 of the Bible Challenge. Today we continue reading the book of Isaiah. And our reading covers Isaiah chapter 7 to 9. These passages remind us that God is always faithful to His promises. Even in times of fear, uncertainty, and difficulty, He calls us to place our trust in Him instead of relying on human strength or worldly solutions. We also encounter the wonderful promise of the coming Messiah, the Prince of Peace, whose kingdom will be established forever. As we continue this journey through God's Word, let us strengthen our faith, rest in God's unfailing promises, and walk confidently in the hope that He alone provides. Let us begin today with hearts that are ready to trust and follow Him. ஏசாயா அதிகாரம் 7. Isaiah chapter 7. வசனம் 1. உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேத்சீன் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமற் போயிற்று. Verse 1. And it came to pass in the days of Ahaz the son of Jotham, the son of Uzziah, king of Judah, that Rezin the king of Syria, and Pekah the son of Remaliah, king of Israel, went up toward Jerusalem to war against it, but could not prevail against it. வசனம் 2. சீரியர் எப்ராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்டபோது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல் அசைந்தது. Verse 2. And it was told the house of David, saying, Syria is confederate with Ephraim, and his heart was moved, and the heart of his people, as the trees of the wood are moved with the wind. வசனம் 3. அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயார் யாசூபுமாக வண்ணார் துறைவழியிலுள்ள மேற்குளத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய். Verse 3. Then said the Lord unto Isaiah, Go forth now to meet Ahaz, thou, and Shear-jashub thy son, at the end of the conduit of the upper pool in the highway of the fuller's field. வசனம் 4. நீ அவனை நோக்கி, சீரியர் எப்ராயிமோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாக துராலோசனை பண்ணி. Verse 4. And say unto him, Take heed, and be quiet, fear not, neither be faint-hearted for the 2 tails of these smoking firebrands, for the fierce anger of Rezin with Syria, and of the son of Remaliah. வசனம் 5. நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபியாலின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னது நிமித்தம். Verse 5. Because Syria, Ephraim, and the son of Remaliah have taken evil counsel against thee, saying. வசனம் 6. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார்,
இந்த இரண்டு புகைக்கிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடே வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தி நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். Verse 6. Let us go up against Judah, and vex it, and let us make a breach therein for us, and set a king in the midst of it, even the son of Tabeel. வசனம் 7. கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலைநிற்பதில்லை, அதின்படி சம்பவிப்பதுமில்லை. Verse 7. Thus saith the Lord God, it shall not stand, neither shall it come to pass. வசனம் 8. சீரியாவின் தலை தமஸ்கு, தமஸ்குவின் தலை ரேத்சீன். இன்னும் 65 வருஷங்களிலே எப்ராயிம் ஒரு ஜனமாயிராதபடிக்கு நொறுங்குண்டு போகும். Verse 8. For the head of Syria is Damascus, and the head of Damascus is Rezin, and within 65 years shall Ephraim be broken, that it be not a people. வசனம் 9. எப்ராயிமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். Verse 9. And the head of Ephraim is Samaria, and the head of Samaria is Remaliah's son. If ye will not believe, surely ye shall not be established. வசனம் 10. பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி. Verse 10. Moreover the Lord spake again unto Ahaz, saying. வசனம் 11. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். Verse 11. Ask thee a sign of the Lord thy God, ask it either in the depth or in the height above. வசனம் 12. ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். Verse 12. But Ahaz said, I will not ask, neither will I tempt the Lord. வசனம் 13. அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே, கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? Verse 13. And he said, Hear ye now, O house of David, is it a small thing for you to weary men? But will ye weary my God also? வசனம் 14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். Verse 14. Therefore the Lord himself shall give you a sign. Behold, a virgin shall conceive, and bear a son, and shall call his name Emmanuel. வசனம் 15. தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். Verse 15. Butter and honey shall he eat, that he may know to refuse the evil, and choose the good. வசனம் 16. அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதின் 2 ராஜாக்களால் விட்டுவிடப்படும். Verse 16. For before the child shall know to refuse the evil, and choose the good, the land that thou abhorrest shall be forsaken of both her kings. வசனம் 17. எப்ராயிம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் உன்மேலும் உன் ஜனத்தின் மேலும் உன் பிதாவுடைய வம்சத்தின் மேலும் அசீரியாவின் ராஜாவினாலே வரப்பண்ணுவார். Verse 17. The Lord shall bring upon thee, and upon thy people, and upon thy father's house, days that have not come, from the day that Ephraim departed from Judah, even the king of Assyria. வசனம் 18. அந்நாட்களிலே கர்த்தர் எகிப்து நதிகளின் கடையாந்தரத்தில் உள்ள ஈயையும் அசீரியா தேசத்தில் இருக்கும் தேனீயையும் பயில் காட்டி அழைப்பார். Verse 18. And it shall come to pass in that day, that the Lord shall hiss for the fly that is in the uttermost part of the rivers of Egypt, and for the bee that is in the land of Assyria.
வசனம் 19. அவைகள் வந்து ஏகமாய் வனாந்தரங்களின் பள்ளத்தாக்குகளிலும் கன்மலைகளின் வெடிப்புகளிலும் எல்லா முட்காடுகளிலும் மேய்ச்சல் உள்ள எல்லா இடங்களிலும் தங்கும். Verse 19. And they shall come, and shall rest all of them in the desolate valleys, and in the holes of the rocks, and upon all thorns, and upon all bushes. வசனம் 20. அக்காலத்தில் ஆண்டவர் கூலிக்கு வாங்கின சவரகன் கத்தியினால், அதாவது நதியின் அக்கறையிலுள்ள அசீரியா ராஜாவினால், தலைமயிரையும் கால்மயிரையும் சிறைப்பித்து தாடியையும் வாங்கி போடுவிப்பார். Verse 20. In the same day shall the Lord shave with a razor that is hired, namely, by them beyond the river, by the king of Assyria, the head, and the hair of the feet, and it shall also consume the beard. வசனம் 21. அக்காலத்தில் ஒருவன் ஒரு இளம்பசுவையும் 2 ஆடுகளையும் வளர்த்தாள். Verse 21. And it shall come to pass in that day, that a man shall nourish a young cow, and 2 sheep. வசனம் 22. அவைகள் பூரணமாய் பால் கறக்கிறபடியினால் வெண்ணெயை சாப்பிடுவான். தேசத்தின் நடுவில் மீதியாயிருப்பவன் எவனும் வெண்ணெயையும் தேனையுமே சாப்பிடுவான். Verse 22. And it shall come to pass, for the abundance of milk, that they shall give he shall eat butter. For butter and honey shall every one eat that is left in the land. வசனம் 23. அந்நாளிலே 1000 வெள்ளிக்காசு பெறும் 1000 திராட்சை செடி இருந்த நிலமெல்லாம் முட்செடியும் நெரிஞ்சிலுமாகும். Verse 23. And it shall come to pass in that day, that every place shall be, where there were 1000 vines at 1000 silverlings, it shall even be for briars and thorns. வசனம் 24. தேசமெங்கும் முட்செடியும் நெரிஞ்சிலும் உண்டாயிருப்பதினால் அம்புகளையும் வில்லையும் பிடித்து அங்கே போக வேண்டியதாயிருக்கும். Verse 24. With arrows and with bows shall men come thither, because all the land shall become briars and thorns. வசனம் 25. மண்வெட்டியால் கொத்தப்படுகிற மலைகள் உண்டே, முட்செடிகளுக்கும் நெரிஞ்சில்களுக்கும் பயப்படுவதினால் அவைகளில் ஒன்றிற்கும் போகக்கூடாமையினால் அவைகள் மாடுகளை ஓட்டிவிடுவதற்கும் ஆடுகள் மிதிப்பதற்குமான இடமாயிருக்கும் என்றான். Verse 25. And on all hills that shall be digged with the mattock, there shall not come thither the fear of briars and thorns, but it shall be for the sending forth of oxen, and for the treading of lesser cattle. ஏசாயா அதிகாரம் 8. Isaiah chapter 8. வசனம் 1. பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, நீ ஒரு பெரிய பத்திரத்தை எடுத்து மனுஷன் எழுதுகிற பிரகாரமாய் அதிலே மகேர், சாலால், அஷ், பாஸ் என்று எழுது என்றார். Verse 1. Moreover the Lord said unto me, Take thee a great roll, and write in it with a man's pen concerning Maher-shalal-hash-baz. வசனம் 2. அப்பொழுது நான் உண்மையுள்ள சாட்சிக்காரராகிய ஆசாரியனான உரியாவையும் எபெரெக்கியாவின் குமாரனான சகரியாவையும் அதற்கு சாட்சிகளாக வைத்துக்கொண்டேன். Verse 2. And I took unto me faithful witnesses to record, Uriah the priest, and Zechariah the son of Jeberechiah. வசனம் 3. நான் தீர்க்கதரிசியானவளைச் சேர்ந்தபோது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, மகேர், சாலால், அஷ், பாஸ் என்னும் பேரை அவனுக்கு இடு. Verse 3. And I went unto the prophetess, and she conceived, and bare a son. Then said the Lord to me, Call his name Maher-shalal-hash-baz. வசனம் 4. இந்த பாலகன் அப்பா அம்மா என்று கூப்பிட அறியும் முன்னே தமஸ்குவின் ஆஸ்தியும் சமாரியாவின் கொள்ளையும் அசீரியாவின் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்படும் என்றார். Verse 4. For before the child shall have knowledge to cry, My father, and my mother, the riches of Damascus and the spoil of Samaria shall be taken away before the king of Assyria.
வசனம் 5. பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி. Verse 5. The Lord spake also unto me again, saying. வசனம் 6. இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ரேத்சீனையும் ரெமலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறபடியினால். Verse 6. Forasmuch as this people refuseth the waters of Shiloh that go softly, and rejoice in Rezin and Remaliah's son. வசனம் 7. இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அசீரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரள பண்ணுவார். அது அவர்களுடைய ஓடைகள் எல்லாவற்றின் மேலும் போய் அவர்களுடைய எல்லா கரைகள் மேலும் புரண்டு. Verse 7. Now therefore, behold, the Lord bringeth up upon them the waters of the river, strong and many, even the king of Assyria, and all his glory, and he shall come up over all his channels, and go over all his banks. வசனம் 8. யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேலே, அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும். Verse 8. And he shall pass through Judah, he shall overflow and go over, he shall reach, even to the neck, and the stretching out of his wings shall fill the breadth of thy land. O Emmanuel. வசனம் 9. ஜனங்களே, நீங்கள் கூட்டம் கூடுங்கள், முறியடிக்கப்படுவீர்கள். தூரதேசத்தாராகிய நீங்கள் எல்லாரும் செவி கொடுங்கள், இடை கட்டிக்கொள்ளுங்கள், முறிந்தோடுவீர்கள். Verse 9. Associate yourselves, O ye people, and ye shall be broken in pieces. And give ear, all ye of far countries. Gird yourselves, and ye shall be broken in pieces. Gird yourselves, and ye shall be broken in pieces. வசனம் 10. ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது. தேவன் எங்களோடே இருக்கிறார். Verse 10. Take counsel together, and it shall come to naught. Speak the word, and it shall not stand. For God is with us. வசனம் 11. கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது. Verse 11. For the Lord spake thus to me with a strong hand, and instructed me that I should not walk in the way of this people, saying. வசனம் 12. இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும் அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும். Verse 12. Say ye not, a confederacy, to all them too, whom this people shall say, a confederacy, neither fear ye their fear, nor be afraid. வசனம் 13. சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாயிருப்பாராக. Verse 13. Sanctify the Lord of hosts himself, and let him be your fear, and let him be your dread. வசனம் 14. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார், ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கன்மலையும் எருசலேமின் குடிகளுக்குச் சுருக்கும் கண்ணியுமாயிருப்பார். Verse 14. And he shall be for a sanctuary, but for a stone of stumbling and for a rock of offense to both the houses of Israel, for a gin and for a snare to the inhabitants of Jerusalem. வசனம் 15. அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கிச் சிக்குண்டு பிடிபடுவார்கள். Verse 15. And many among them shall stumble, and fall, and be broken, and be snared, and be taken. வசனம் 16. சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். Verse 16. Bind up the testimony, seal the law among my disciples. வசனம் 17.
நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். Verse 17. And I will wait upon the Lord, that hideth his face from the house of Jacob, and I will look for him. வசனம் 18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். Verse 18. Behold, I and the children whom the Lord hath given me are for signs and for wonders in Israel from the Lord of hosts, which dwelleth in Mount Zion. வசனம் 19. அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுனென்று ஓதுகிற குறிகாரரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும்போது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ, உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? Verse 19. And when they shall say unto you, seek unto them that have familiar spirits, and unto wizards that peep, and that mutter, should not a people seek unto their God, for the living to the dead? வசனம் 20. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. Verse 20. To the law and to the testimony, if they speak not according to this word, it is because there is no light in them. வசனம் 21. இடுக்கண் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள். அவர்கள் பட்டினியாயிருக்கும் போது மூர்க்க வெறி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷிப்பார்கள். Verse 21. And they shall pass through it, hardly bested and hungry, and it shall come to pass, that when they shall be hungry, they shall fret themselves, and curse their king and their God, and look upward. வசனம் 22. அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள், ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும். இடுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள். Verse 22. And they shall look unto the earth, and behold trouble and darkness, dimness of anguish, and they shall be driven to darkness. ஏசாயா அதிகாரம் 9. Isaiah chapter 9. வசனம் 1. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரையருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். Verse 1. Nevertheless the dimness shall not be such as was in her vexation, when at the first he lightly afflicted the land of Zebulun and the land of Naphtali, and afterward did more grievously afflict her by the way of the sea, beyond Jordan, in Galilee of the nations. வசனம் 2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. Verse 2. The people that walked in darkness have seen a great light. They that dwell in the land of the shadow of death, upon them hath the light shined. வசனம் 3. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். Verse 3. Thou hast multiplied the nation, and not increased the joy. They joy before thee according to the joy in harvest. And as men rejoice when they divide the spoil. வசனம் 4. மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். Verse 4. For thou hast broken the yoke of his burden, and the staff of his shoulder, the rod of his oppressor,
as in the day of Midian. வசனம் 5. அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாகச் சுட்டிரிக்கப்படும். Verse 5. For every battle of the warrior is with confused noise, and garments rolled in blood. But this shall be with burning, and fuel of fire. வசனம் 6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். Verse 6. For unto us a child is born, unto us a son is given, and the government shall be upon his shoulder, and his name shall be called Wonderful, Counselor, the Mighty God, the Everlasting Father, the Prince of Peace. வசனம் 7. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதின் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதைச் செய்யும். Verse 7. Of the increase of his government and peace there shall be no end upon the throne of David, and upon his kingdom, to order it, and to establish it with judgment and with justice from henceforth even forever. The zeal of the Lord of hosts will perform this. வசனம் 8. ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. Verse 8. The Lord sent a word into Jacob, and it hath lighted upon Israel. வசனம் 9. செங்கல் கட்டு இடிந்து போயிற்று, பொழிந்த கல்லாலே திரும்ப கட்டுவோம். காட்டத்தி மரங்கள் வெட்டி போடப்பட்டது, அவைகளுக்கு பதிலாக கேதுரு மரங்களை வைப்போம் என்று. Verse 9. And all the people shall know, even Ephraim and the inhabitant of Samaria, that say in the pride and stoutness of heart. வசனம் 10. அகந்தையும் மனப்பெருமையுமாய் சொல்லுகிற எப்ராயிமரும் சமாரியாவின் குடிகளுமாகிய எல்லா ஜனத்துக்கும் அது தெரியவரும். Verse 10. The bricks are fallen down, but we will build with hewn stones. The sycamores are cut down, but we will change them into cedars. வசனம் 11. ஆதலால் கர்த்தர் ரேத்சீனுடைய சத்துருக்களை அவர்கள் மேல் உயர்த்தி அவர்களுடைய மற்ற சத்துருக்களை அவர்களோடே கூட்டி கலப்பார். Verse 11. Therefore the Lord shall set up the adversaries of Rezin against him, and join his enemies together. வசனம் 12. முற்புறத்தில் சீரியரும் பிற்புறத்தில் பெலிஸ்தரும் வந்து இஸ்ரவேலை திறந்த வாயால் பட்சிப்பார்கள். இவையெல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. Verse 12. The Syrians before, and the Philistines behind, and they shall devour Israel with open mouth. For all this his anger is not turned away, but his hand is stretched out still. வசனம் 13. ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமலும் சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள். Verse 13. For the people turneth not unto him that smiteth them, neither do they seek the Lord of hosts. வசனம் 14. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே தலையையும் வாலையும் கிளையையும் நாணலையும் ஒரே நாளிலே வெட்டி போடுவார். Verse 14. Therefore the Lord will cut off from Israel head and tail, branch and rush, in one day. வசனம் 15. மூப்பனும் கனம் பொருந்தினவனுமே தலை, பொய்ப்பூதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். Verse 15. The ancient and honorable, he is the head, and the prophet that teacheth lies, he is the tail. வசனம் 16. இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய், அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைகிறவர்களுமாய் இருக்கிறார்கள்.
Verse 16. For the leaders of this people cause them to err, and they that are led of them are destroyed. வசனம் 17. ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர் மேல் பிரியமாயிருப்பதில்லை, அவர்களில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதுமில்லை. அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாயிருக்கிறார்கள். எல்லா வாயும் ஆகாமியம் பேசும். இவையெல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. Verse 17. Therefore the Lord shall have no joy in their young men, neither shall have mercy on their fatherless and widows. For everyone is an hypocrite and an evildoer, and every mouth speaketh folly. For all this his anger is not turned away, but his hand is stretched out still. வசனம் 18. ஆகாமியமானது அக்கினியைப் போல எரிகிறது, அது முட்செடியையும் நெரிஞ்சிலையும் பட்சிக்கும், அது நெருங்கிய காட்டை கொளுத்தும், புகை திரண்டு எழும்பும். Verse 18. For wickedness burneth as the fire, it shall devour the briars and thorns, and shall kindle in the thickets of the forest, and they shall mount up like the lifting up of smoke. வசனம் 19. சேனைகளின் கர்த்தருடைய சினத்தால் தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாவார்கள், ஒருவனும் தன் சகோதரனை தப்பவிடான். Verse 19. Through the wrath of the Lord of hosts is the land darkened, and the people shall be as the fuel of the fire. No man shall spare his brother. வசனம் 20. வலதுபுறத்தில் பட்சித்தாலும் பசித்திருப்பார்கள், இடதுபுறத்தில் தின்றாலும் திருப்தியடையார்கள். அவனவன் தந்தன் புயத்தின் மாம்சத்தை தின்பான். Verse 20. And he shall snatch on the right hand, and be hungry, and he shall eat on the left hand, and they shall not be satisfied. They shall eat every man the flesh of his own arm. வசனம் 21. மனாசே எப்ராயீமையும் எப்ராயீம் மனாசேயையும் பட்சிப்பார்கள், இவர்கள் ஏகமாய் யூதாவுக்கு விரோதமாயிருப்பார்கள். இவையெல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. Verse 21. Manasseh, Ephraim, Manasseh, and they together shall be against Judah. For all this his anger is not turned away, but his hand is stretched out still. பைபிள் சவாலின் 228வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவன் எல்லா தலைமுறைகளிலும் உண்மையுள்ளவராக இருந்து அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் தவறுவதில்லை என்பதை அறிந்தோம். இருளான சூழ்நிலைகளின் நடுவிலும் தமது பிரசன்னத்தினாலும் நமது இரட்சகரை பற்றிய வாக்குத்தத்தத்தினாலும் அவர் நமக்கு நம்பிக்கையை அளிக்கிறார். தேவனுடைய வார்த்தையின் இந்த பயணத்தில் தினமும் தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்று நாம் வாசித்த சத்தியங்கள் தேவனுடைய உண்மைத்தன்மையில் உங்கள் நம்பிக்கையை பலப்படுத்தி உங்கள் இதயத்தை சமாதானத்தால் நிரப்பி எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நம்ப உங்களை ஊக்குவிக்கட்டும். தேவனுடைய சத்தியத்தில் தொடர்ந்து ஒன்றாக வளர்வோம். நாளை 229வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Day 228 of our Bible challenge is now complete. Today we were reminded that God remains faithful in every generation and that His promises never fail, even in the darkest moments. He gives us hope through His presence and the promise of our Savior. Thank you for faithfully continuing this journey through God's Word each day. May today's reading strengthen your confidence in God's faithfulness, fill your heart with peace, and encourage you to trust Him in every circumstance. Let us continue growing together in His truth. See you tomorrow for Day 229. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.